ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரலட்சுமி நோன்பு எப்படி உருவாச்சு, அது யாருக்கு சொன்னது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வரலட்சுமி நோன்பு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வரலட்சுமி நோன்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு அந்த வரலாறு தெரியாமலே நிறைய பேர் வரலட்சுமி நோன்பு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதை நான் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த வரலட்சுமி நோன்பு யாருக்காக இருக்காங்க அப்படின்னா, ஒரு கன்னி பெண்கள் ஆகலாம், அல்லது கல்யாணமான பெண்கள் கணவருக்காகவோ, அல்லது தன்னுடைய குழந்தைங்களுக்காகவோ, அல்லது கல்யாணமானவங்க தனக்கு குழந்தை வேணும்னோ, நல்ல தொழில் இருக்கணும், நல்ல வளமான வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமியை நோக்கி வேண்டிக்கிற ஒரு விரதம் தான் வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தில் நம்ம மனமுருகி நியாயமாக கேட்குற அத்தனை வேண்டுதல்களுமே நமக்கு நல்லபடியாக நடக்குது, விரைவிலேயே நடக்குது அப்படிங்கிறது எல்லாருடைய ஐதீகம். நிறைய பேர் அது எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வகையில் வரலட்சுமி விரதம் எப்படி உருவாச்சு, முதல்ல வரலட்சுமி விரதம் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்வதி தேவி தான் விஷ்ணுவுடைய மனைவியான மகாலட்சுமி தேவியை நோக்கி விரதம் இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, முருகர் தனக்கு அழகான ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக வரலட்சுமி விரதம் இருந்தாங்க. விரதம் இருந்து தான் அதன் விளைவாக தான் அவங்களுக்கு அழகான முருகர் பிறந்ததா ஒரு புராண கதைகளில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சௌராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள், அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் இந்த வரலட்சுமி நோன்பு ரொம்ப பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்படி வழியாக கடைப்பிடிச்சிட்டு வந்தப்போ அவங்க வழியில் ஒரு மகாராணி சுச்சந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு மகாராணி இருக்காங்க. அவங்களும் வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிச்சு அவங்களுக்கு செல்வ செழிப்பு, பயங்கரமான செல்வ செழிப்பு இருந்து, அவங்க மகாராணினா சொல்லவே தேவையில்லை, அவங்களுடைய கஜானாலாம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். வரலட்சுமி நோன்பு இருந்து அவங்களுக்கு இன்னும் நிறைய செல்வ வளங்கள் சேர்ந்துட்டே இருந்தது. அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு தலைகணம் அதிகமாகிடுச்சு. எனக்கு தான் செல்வ செழிப்பு இருக்கே, நான் எப்பேற்பட்ட மகாராணி, நான் எதுக்கு போய் மகாலட்சுமியை நான் கும்பிடணும், நான் எதுக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு வரலட்சுமி நோன்பை அவங்க நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு மகளாக பிறந்த சாருமதி அப்படிங்கிறவங்க தான் அவங்களுடைய மகள். அவங்க அந்த வரலட்சுமி நோன்பு இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அதனுடைய முறைகள் எப்படி செய்யணுங்கிற முறைகள் தெரியல. அவங்களுக்கு ஒரு வயது வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணமாகி போன வீட்டில் வரலட்சுமி நோன்பு இருக்கலான்னா அவங்களுக்கு தெரியல. ஆனால் மாமனார் மேலேயும் மாமியார் மேலேயும் கணவர் மேலேயும் மிகுந்த அன்போடும் பக்தியோடையும் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அவங்களுடைய கடமையாக நினச்சி கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வந்தாங்க. வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கிறதுன்னு தெரியலையேன்னு அவங்க மனசில் ரொம்ப பெரிய ஒரு குறை இருந்தது. அந்த சமயத்தில் அவங்களுடைய கனவில் மகாலட்சுமியே தோன்றி, நீ உன் கணவருக்கும் உன் மாமனார் மாமியாருக்கு நீ செய்கிற பணிவிடைகளை பார்த்து நான் ரொம்ப மெய் சிலிர்த்து போயிட்டேன். என்னை நோக்கி நீ விரதம் இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, ஆனால் உனக்கு அதற்கான முறைகள் தெரியல, அந்த முறைகளை நானே உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி சாருமதிக்கு எப்படியெல்லாம் விரதம் இருக்கணும்னு மகாலட்சுமி தாயே கனவில் சொல்லி கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அதற்கப்புறமா மகாலட்சுமியை நோக்கி வரலட்சுமி விரதம் இருந்து சாருமதி இன்னும் நிறைய செல்வ செழிப்போட மகிழ்ச்சியாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே புராண காலத்திலேருந்து சொல்லிட்டு வராங்க. அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி வழியாக நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு சைடு மட்டும் இல்லாமல் வட மாநிலத்தவர்களுமே இதை முறையாக நிறைய பேர் செய்கிறாங்க. அந்த மாதிரி வரலட்சுமி நோன்பப்போ நம்ம அஷ்டலக்ஷ்மிகளையும் மனசில் நிறுத்தி வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைச்சு நல்லபடியாக நம்ம நம்மளுடைய வேண்டுதலை அம்மன் கிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்க நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரலட்சுமி நோன்பு எப்போ இருக்கிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை, எப்போ பௌர்ணமி வருதோ அதுக்கு முதல்ல வர வெள்ளிக்கிழமை தான் நம்ம வரலட்சுமி நோம்பாக நம்ம கும்பிடுறோம். ஒருவேளை பெண்களால் அந்த டைமில் கும்பிட முடியல, ஏதோ ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷனால் என்னால் அந்த டைமில் நோன்பு இருக்க முடியல, நம்ம எப்போ இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆடி மாதத்தில் வர அத்தனை வெள்ளிக்கிழமைகளையுமே நீங்கள் தாராளமாக வரலட்சுமி நோன்பு இருக்கலாம். ஆடி மாதத்தில் உங்களால் இருக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னா
நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வரலட்சுமி நோன்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் இங்கே வீட்டில் வந்து வரலட்சுமி நோன்பு இருந்துகிட்ருக்கேன். நான் வரலட்சுமி நோன்பு எப்போ நான் இருக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு வருஷம் வரலட்சுமி நோன்பு இருந்தேன். வரலட்சுமி நோன்பு இருந்து ஒரு 3 மாதத்துலேயே எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. உண்மையிலேயே வந்து அதன் விளைவோ என்னமோ தெரியல, எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி எனக்கு அமைஞ்சுது. ஸோ நீங்களும் வந்து இதை கேட்டு பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வரலட்சுமி நோம்பினுடைய வரலாறு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அது எப்படி இருக்கணும், நோன்பு எப்படி இருக்கணும், அதனுடைய முறைகள் என்ன, சிம்பிளாக வீட்டில் நான் எப்படி, அதாவது அதனுடைய முறைகள் நிறைய இருக்குது. ரொம்ப பாரம்பரியமாக பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. பட் சிம்பிளாக நான் வீட்டில் எப்படி வரலட்சுமி நோன்பு கும்பிடுவேன் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வரலாறு கேட்டுட்டு நீங்கள் செய்யக்கூடிய பூஜைக்கு பலன்கள் இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்மளால் இன்னும் ஒரு 4 பேருக்கு இந்த வரலாறு தெரியப்படுத்துவோமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்து வர வீடியோஸ் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.